ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கனவா, அதாவது பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்குவிட் தான். இது வந்து ஒரு செமி கிரேவியாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் பேன் வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி இருந்துச்சு. அதை நான் இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சில்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உள்ளே சேர்த்துட்டேன். இங்கே ஒரு சைஸ் சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் உள்ள எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக பண்ணுறதுனால ஆனியன் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆனியன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது டொமேட்டோ சேர்த்துடலாம். அதே அளவு நான் டொமேட்டோ சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ சால்ட் சேர்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அதுக்காக சால்ட்டு போட்ட கையோடையே நான் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே அந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே 1/2 kg கனவா எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு. அதை நான் இப்போ உள்ளே சேர்த்துட்றேன். ரொம்ப சின்ன சைஸ் கனவா தான் எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் கனவா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் நான் எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்கு, இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றணும், அதுக்காக நான் வந்து லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 7 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கனவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.